ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் கொடி சம்பங்கி நிறைய பூத்துருக்கு. தொட்டியில் தான் வச்சுருக்கேன். என்னென்னா பூவை அவ்வளோ சீக்கிரம் பறிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொடி மேலே ஏறி இருக்குது. நடுவில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ பூத்துருக்கு. அது எட்டி என்னால் பறிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பாருங்கள், நான் மேலேருந்து மொட்டை மாடியிலேருந்து எடுத்தேன். இதை கீழ் நோக்கி எடுத்திருக்கேன் இந்த ஃபோட்டோவை. இது பாருங்களேன், கீழே ஒரு 2-3 கொத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் எட்டுச்சு. மற்றதெல்லாம் ரொம்ப நடுவில் இருக்கா, நம்மளால் அதை பறிக்கக்கூட முடியல. ஆனால் அவ்வளோ வாசனை. பக்கத்தில் போய் நின்னால பயங்கர வாசனை. யாருக்கெல்லாம் இந்த பூ பிடிக்கும் சொல்லுங்கள். சரி வாங்க விடுகதைக்குள்ளே போகலாம். சங்கீதம் பாடுபவனுக்கு சாப்பாடு ரத்தம், அது என்ன? தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நேற்றைய கேள்வி பார்ப்போமா? எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது, அது என்ன? அதற்கு சரியான விடை மின்விசிறி தான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.